எதிர்காலத்திலே நிறைவேற்ற இருக்கின்ற தங்க தலைவன் மரியாதைக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே உங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் இயக்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் பாண்டியரங்கன் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் ஏஎஸ் ராஜா அவர்களே, ஞானசேகரன் அவர்களே, பரந்தாமன் அவர்களே, வரதராஜ் அவர்களே, வருகை தந்திருக்கிற பிற அணியினுடைய செயலாளர்களே, இணை செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே மற்றும் இயக்கத்தினுடைய வீராங்கனைகளே, வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2024ஆம் ஆண்டு இருந்தாலும் சரி, 26ஆம் ஆண்டு இருந்தாலும் சரி, 24 ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். 26 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே, புரட்சி தலைவர் அவர்களுக்கு பின்னாலே, மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கு பின்னாலே அவர்கள் காட்டிய அந்த கொள்கையை கட்டி காக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான் என்பதை உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி இதை தமிழகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் எந்த பாதையிலே செல்லுகின்றாரோ, அவர் எந்த பாதையை நமக்கு காட்டுகின்றாரோ, அந்த காட்டுகின்ற வழியை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் இங்கே புரட்சி தலைவருடைய கொள்கைகள் நிலைநாட்டப்பட முடியாது, அம்மாவுடைய கொள்கைகள் நிலைநாட்ட முடியாது என்கின்ற நிலைமைதான் இந்த தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே நான் எடுத்து சொல்லி, நீந்த கற்றுக் கொடுப்பதற்கு மீன்களுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியங்களை நம்முடைய இளைஞர்களாகிய நீங்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்களாகிய நீங்கள், அம்மாவின் செல்வங்களாகிய நீங்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவருடைய அரும்பெரும் தொண்டர்களாகிய உங்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும் என்று எடுத்து சொல்ல வேண்டிய நிலையிலே இங்கே யாரும் இல்லை. இருந்தாலும் கடமை நம்மை அழைக்கின்றது. புரட்சி தலைவர் இல்லாத நேரத்திலே, அம்மா அவர்கள் இல்லாத நேரத்திலே கொடியவர்கள் நாங்கள் தான் அம்மாவின் கொள்கைக்கு ஏற்றவர்கள் என்று உலா வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய பணியை நம்பி, நம் தலைவரினுடைய கொள்கையை நம்பி, ஆற்றல் மிகுந்த தளபதியினுடைய கொள்கைகளை எதிர்பார்த்து இந்த இந்திய நாடு இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடு இருக்கிறது. ஆக இந்திய நாட்டிலே ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய கொள்கையை சார்ந்தவர்கள் நம்மை அழைக்க காத்திருக்கிறார்கள். அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். கொள்கை ரீதியாக நாம் அவர்களுக்கு உறுதுணை புரிய வேண்டும். இங்கே வருகை தந்து நம் மத்தியிலே உரையாற்ற இருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். ஆகவே வருகை தந்திருக்கிற உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதெல்லாம் நாம் இந்த நேரத்தில் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் நினைத்து செயல்பட வேண்டும்.
அதனை இந்த தமிழகத்திலே நிலைநாட்டுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அருமை அண்ணன் சொல்கின்ற வாக்குகளை ஏற்று செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு காலத்தினுடைய அறிவை கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் நமக்கெல்லாம் நல்ல பல ஆலோசனைகளை எழுச்சியோடு உரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். டாடா